உங்க சிபில் ஸ்கோர் 650க்கு கீழே இருந்தா லோன் கிடைக்காதா? 800+ ஸ்கோர் இருந்தா கண்டிப்பா லோன் கிடைச்சிடுமா? உண்மையில் பேங்க் சிபில் ஸ்கோர் மட்டும் பார்த்து லோன் கொடுக்குமா? இல்ல வேற என்னென்ன விஷயங்களை பாக்குது? இதெல்லாம் இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கிறது லோன் அப்ரூவலுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா சிபில் ஸ்கோர் மட்டும் இருந்தா போதாது. பேங்க் இன்னும் சில முக்கியமான விஷயங்களையும் பார்க்கும். உங்க சிபில் ஸ்கோர் 800க்கு மேல இருந்தா நீங்க கிரெடிட்டை நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்கன்னு பேங்க் நம்பும். அதனால லோன் அப்ரூவல் சான்ஸ் அதிகமா இருக்கும். ஆனா கண்டிப்பா லோன் கிடைக்குங்கிற கேரண்டி இல்ல. அதே மாதிரி உங்க சிபில் ஸ்கோர் 650க்கு கீழே இருந்தாலும் லோன் கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகிடுங்கிற அர்த்தம் இல்ல. சில பேங்க்ஸ் மற்றும் என்பிஎஃப்சி கம்பெனிஸ் உங்க இன்கம், ஜாப் ஸ்டெபிலிட்டி மற்றும் மற்ற டீடைல்ஸை பார்த்து லோன் கன்சிடர் பண்ணலாம். அப்போ பேங்க் சிபில் ஸ்கோர் தவிர வேற என்னென்ன பாக்குது? உங்க மந்த்லி சேலரி அல்லது இன்கம், தற்போதைய இஎம்ஐ எவ்வளவு இருக்கு, ஜாப் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு, முந்தைய லோன் அல்லது கிரெடிட் கார்டு பேமெண்ட்ல டிலே இருக்கா, ஏற்கனவே அதிகமான லோன்ஸ் இருக்கா? இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு நபருக்கு சிபில் ஸ்கோர் 820 இருக்கு என்று வைத்துக்கொள்வோம். ஆனா அவருக்கு ஏற்கனவே நிறைய இஎம்ஐக்கள் இருக்கு. சமீபத்தில் சாலரி அக்கவுண்ட்ல ரெகுலர் இன்கம் வரவில்லை அல்லது ஜாப் ஸ்டெபிலிட்டி சரியா இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தாலும் லோன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு நபருக்கு சிபில் ஸ்கோர் 650 அல்லது 680 இருந்தாலும் நல்ல சாலரி, குறைவான இஎம்ஐ, ஸ்டேபிள் ஜாப் மற்றும் ரீசன்ட் பேமெண்ட் டிலேஸ் எதுவும் இல்லை என்றால் சில பேங்க்ஸ் மற்றும் என்பிஎஃப்சி கம்பெனிஸ் லோன் அப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால சிபில் ஸ்கோர் ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். ஆனா அதுவே எல்லாமே கிடையாது. லோன் அப்ரூவல் என்பது சிபில் ஸ்கோர், இன்கம், எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ, ஜாப் ஸ்டெபிலிட்டி, ரீபேமெண்ட் ஹிஸ்டரி போன்ற பல விஷயங்களை சேர்த்து பார்க்கும் ஒரு ப்ராசஸ். சரி, பொதுவாக எந்த சிபில் ஸ்கோருக்கு என்ன மாதிரியான லோன் அப்ரூவல் சான்ஸ் இருக்கு என்று பார்க்கலாம். சிபில் ஸ்கோர் 650க்கு கீழே இருந்தா லோன் அப்ரூவல் சான்ஸ் குறைவாக இருக்கலாம். சில பேங்க்ஸ் ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் சில என்பிஎஃப்சி கம்பெனிஸ் உங்க இன்கம் மற்றும் மற்ற டீடைல்ஸை பார்த்து லோன் கன்சிடர் பண்ணலாம். சிபில் ஸ்கோர் 650 முதல் 749 வரை இருந்தா அது ஆவரேஜ் முதல் குட் கேட்டகரியில வரும். இந்த ரேஞ்சில நல்ல சாலரி, குறைவான இஎம்ஐ, ஸ்டேபிள் ஜாப் இருந்தா லோன் அப்ரூவல் சான்ஸ் நல்லா இருக்கும். சிபில் ஸ்கோர் 750 முதல் 800+ வரை இருந்தா அது எக்ஸலன்ட் கேட்டகரியில வரும். இந்த ரேஞ்சில இன்ட்ரெஸ்ட் ரேட், அப்ரூவல் சான்ஸ் மற்றும் ப்ராசஸிங் ஸ்பீட் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கலாம். ஆனா மறுபடியும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 800+ சிபில் ஸ்கோர் இருந்தாலே கண்டிப்பாக லோன் கிடைக்கும் என்றும் 650க்கு கீழே இருந்தாலே லோன் கிடைக்காது என்றும் எந்த விதியும் இல்லை. அப்படின்னா சிபில் ஸ்கோரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? சிபில் ஸ்கோரை சீக்கிரமாக உயர்த்த என்ன செய்ய வேண்டும்? இதை பற்றி அடுத்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இது போன்ற பேங்கிங், லோன் மற்றும் ஃபைனான்ஷியல் அவேர்னஸ் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம ஈஸி ஃபைனான்ஷியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.